ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைக்காய் புளி வறுவல் தான் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே வாழைக்காயை ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வந்து 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா கழுவிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 கப் தண்ணியில வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புளி ஊற வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த வாழைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் மட்டும் போட்டாலே அடி பிடிச்சிக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம புளி வேறு சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிளறும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயை மெதுவாக கிளறுங்க, இல்லைன்னா குழஞ்சு போயிடும். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த வாழைக்காய் பொரியலை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.